ஓகே காய்ஸ், ஐ எம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் 2024 ஃபைனலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் 7 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஜெயிக்கவே முடியாத ஒரு இடத்துலேருந்து இந்தியன் டீம் இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் அந்த 15th ஓவர்லேயே இந்த ஒரு மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அந்த ஒரு 16th ஓவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் சேஞ்சிங் மூமெண்ட் நடந்தது. உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னே சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்த ஒரு 16th ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா போட்டார். ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த ஒரு ஓவர் தான் இந்தியன் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவராக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஓவரில் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 15.4வது பால், அதாவது பும்ரா போட்ட அந்த 15.4வது பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் ஒரு சிங்கிள் அடிப்பார் லெக் சைடில். அது அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சிவம் டூபே கிட்ட போகும். சிவம் டூபே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்த்தடாக்ஸாக ஒரு த்ரோ அடிப்பார். அந்த த்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் மண்டைக்கு மேலே போகும். வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் கலெக்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் லைட்டாக இன்ஜுரி ஆகிடுச்சு. அந்த இன்ஜுரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை காப்பாற்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக அமைஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். நான் கூட இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மட்டுமே ரிஷப் பண்ட் கொஞ்சம் டைமை கடத்துறதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ரீசன் சிவம் டூபேவும் அவர் அடித்த ஒரு மோசமான த்ரோவும் தான் காரணம். அந்த ஒரு மோசமான த்ரோ இந்தியன் டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவருக்கு அப்புறம் ரிஷப் பண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருந்த மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆச்சு. அந்த 16th ஓவர்லேயே பும்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக போட்டார். 4 ரன் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். 4-5 ரன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆன சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் எடுத்த அந்த ஒரு மொமெண்டம் பிரேக், அவர் கொடுத்த மொமெண்டம் பிரேக் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு மொரட்டடி கோவிந்தன் கிளாஸனோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கண்டினியூவாக ப்ளே பண்ணியிருந்தா அவரோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அப்படியே வந்து அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு கிடைச்ச மொமெண்டம் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்லோவர் பால் வந்து இந்தியன் டீமுக்கு கை கொடுத்ததுன்னே சொல்லி பும்ரா 17வது ஓவர் சூப்பராக போட்டார். ஹர்ஷ்தீப் சிங் 18வது ஓவர் சூப்பராக போட்டார். ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டார். இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்டம் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட்டும் சிவம் டூபேவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்ண ஒரு மிஸ்டேக்னால இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கப் கிடச்சிதுன்னே சொல்லி ஆகணும். எப்படியோ இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வருஷம் கழிச்சு ஒரு ஐசிசி ஈவெண்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷம் கழித்து ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் ஏற்கனவே அந்த ஒரு வேர்ல்ட் கப்பை வந்து ஜெயிச்சிருக்கணும் 2023. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜெயிக்க முடியலனாலும் T20 வேர்ல்ட் கப் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா 3 பேருமே ரிட்டையர் ஆகிருக்காங்க. ஃபைனலாக இந்தியன் டீம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை வந்து பார்த்திங்கன்னா 7 ரன், அந்த ஒரு 7 ரனில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பீட் பண்ணாங்க. ஓவரால் இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து இந்த ஒரு விக்டரியை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மேட்ச் வந்து மாறுச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.